வணக்கம். திருப்பாவையும் திவ்ய தேசமும் அதில் இன்னைக்கு ரெண்டாவது நாள், ரெண்டாவது திவ்ய தேசம் பார்க்க போறோம். என்ன பாசுரம்னு எல்லாருக்குமே தெரியும். வையத்து வாழ்வீர்கள்னு தொடங்குற பாசுரம். இதுல ஆண்டாள் என்ன சொல்றா? இந்த பாசுரத்துல முக்கியமா ஆண்டாள் என்ன சொல்ல போறான்னா, டூஸ் அண்ட் டோன்ஸை பத்தி சொல்ல போறா. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத பத்தி எல்லாம் ஆண்டாள் நமக்கு சொல்ல போறா. இதுல முக்கியமா திவ்ய தேசம் சொல்லியிருக்கோம். அது எந்த திவ்ய தேசம்ங்கிறதோ அந்த வரியிலேயே வரும். எந்த திவ்ய தேசம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாசுரத்தோட ஈஸியான சிம்பிளான அர்த்தத்தை முதல்ல நம்ம பார்த்துடலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமநடி பாடி. முதல்ல இது வரைக்கும் பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள். வையத்து வாழ்வீர்கள்னா யாரு? உலகத்துல எல்லாருமே தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அது யாரு வையத்து வாழ்வீர்கள்னு மட்டும் சொல்றா? அப்படின்னா எல்லாரும் வாழறது வெறும் மூச்சு விட்டு சாப்பிட்டு தூங்கி அதை வாழ்க்கையை ஆண்டாள் இப்போ சொல்லலை. நமக்கு ஆண்டாள் என்னத்துக்கு சொல்றான்னா, சமகாலத்தோர கிருஷ்ணரோட கிருஷ்ணானுபவம் தானே ஆண்டாள் மெயினா சொல்லிட்டு இருக்கா. அதுல சமகாலத்தோர கிருஷ்ணரோடய அந்த கோபிகைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கா இல்லையா? அதனால நீங்க தான் வாழறதுக்கே தகுதியானவா அப்படின்னு சொல்லிடுற. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு டூஸ் அண்ட் டோன்ட் சொன்ன இல்லையா? பாவைக்கு அந்த நோன்பு நோக்கிறா இல்லையா? அதுக்கு செய்யும் கிரிசைகள். கிரிசைகள்னா என்னன்னா செயல்கள் என்னென்னு பார்க்கலான்றதா. அதுல என்னன்னா பையத்துயின்ற பார்க்கடலுள் பையத்துயின்ன பரம நடிப்பாடி. இதுதான் நம்மளோட திருப்பாவையும் திவ்ய தேசமுக்கு திவ்ய தேசத்தை குறிக்கிற முக்கியமான வரி. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் யாரு? க்ஷீராப்திநாதன். அந்த திவ்ய தேசத்தை தான் இதுல குறிக்கிறா. 107வது திவ்ய தேசம். நம்ம இன்னும் டீப்பா இந்த அர்த்தத்தையும் பார்த்துட்டு கடைசியில அந்த திவ்ய தேசத்தை ஃபுல்லா பார்க்கலாம். பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிப்படை. நாங்க என்ன பண்ணுவோம்? முதல்ல இந்த பார்க்கடல்ல இருக்கிற க்ஷீராப்திநாதனை நாங்க சேவிக்கிறோம், அவரை பத்தி பாடுறோம். நாட்காலை நீராடி அது சொல்லிடுறோம், சீக்கிரமா தீர்த்தமாடிடுவோம். அப்புறம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நெய்யுண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம். நாட்காலே நீராடி சீக்கிரமா எழுந்துருவோம். பையத்துயின்ன பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். மையிட்டு எழுதோம்னா கண்ணுக்கு மையிட்டுக்க மாட்டோம், மலரிட்டு நாம் முடியும். இதுலயே என்னன்னா மலரிட்டு நாம் முடியும்னா நாங்களா பூவை போட்டு சூடைக்க மாட்டோம். கிருஷ்ணன் உனக்கு பூவை வச்சு நான் உன்னை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு பெருமாள் நம்மளை ரசிக்கணும்னா அதை மலரை ஓகேன்னு சொல்லிடுவோம். அது மாதிரி மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவார் அப்படின்னு பாசுரம் முழுக்க. இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டோம்? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. என்னென்ன செயல்னு சொல்ல ஆரம்பிச்சது. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமநடி பாடி. இதுல பார்க்கடலுள்னா பொதுவா குறிக்கிறது நம்ம திவ்ய தேசம்ங்கிற கணக்குல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லிப்போம்னா, க்ஷீராப்திநாதன் வைகுண்டநாதன் அங்க இருக்க பார்க்கடல்ல பையத்துயின்ற நாதனை குறிக்கிறோன்னு. அது 107வது திவ்ய தேசம் அந்த கணக்குல சொல்லிடுவோம். ஆனா நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். ஆயர்பாடியில பால் வளம் நிறைய இருக்கு இல்லையா? அதனால அங்க இருக்கிற அந்த குளத்துல யமுனை இதுவே பால் ஆறாப்பு இருக்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்தனும் சும்மா நம்ம ஆண்டாள் சொல்ற கணக்குல அப்படியே நம்ம எடுத்துட்டு இருக்கலாம். மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். மையிட்டு எழுதுங்கிறதுல என்னன்னா மையிட்டு எழுதுறது என்னன்னா உலக ஆசையெல்லாம் இருக்கு இல்லையா? ஐஸ்வர்யங்கள் அது மாதிரி இருக்கிற ஆசைகளை நாங்க பண்ண மாட்டோம். அதுக்காக அதை சொல்றோம். மலரிட்டு நாம் முடியுங்கிறதுல என்னன்னா இன்னும் கொஞ்சம் பொதுவா சொல்றது இந்த லௌகிக விஷயத்துக்காக நாங்க பூவை எங்களுக்கு சுடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். பெருமாள் சுடினா அதை மறுக்க மாட்டோம். ஆனா மலரிட்டு நாம் முடியும் இல்லைன்னா நம்மளே அனுபவிக்கிற இது இருக்கு, ஆத்ம அனுபவம், அதை நாங்க பண்ண மாட்டோம். அது மாதிரி கொஞ்சம் டீப்பா போனா அது மாதிரி சொல்லிடலாம். மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும். என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ பெரியவா ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு இதான் பண்ணணும். நம்ம அதுலயே பொதுவாக சொல்லுவா இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? பெரியவாளை கேட்டுட்டு தானே பண்ணுவோம். அது மாதிரி என்ன செஞ்சிருக்காலோ பெரியவா என்ன சொல்றாலோ அதை பத்தி படிதான் நாங்க செய்வோம். நாங்களா எங்களுக்கு தோன்ற விஷயத்த நாங்க செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யும் தீக்குறையிலே சென்றோம். பொய் சொல்ல மாட்டோம். அப்புறம் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட போய் இது சொல்றது, ஒருத்தரை பத்தி எப்படி பொருளை பேசுறது, அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமும் பிச்சையும்னா ஐயம்ங்கிறதுல என்னன்னா தான தர்மம். பொதுவாக ஐயம் பிச்சைங்கிறது. ஐயம்ங்கிறத இன்னும் நம்ம எப்படி பிரிச்சு எடுத்துக்கலாம்னா, தேவைப்படுறவா எளியவா அவளுக்கு பணம் என்ன உதவின்னு கேட்கறாளோ அவளுக்கு கொடுக்கறது ஐயம்னு சொல்லிடலாம்.
பிச்சைங்கிறதுல வந்து என்னதுன்னா, இவா சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு நம்ம உணவு கொடுக்கறது வந்து பிச்சை இடுறதுன்னு சொல்லுவோம். அவ பவதி பிச்சான் தேகின்னு கேட்பா இல்லையா, அது மாதிரி இருக்கிறத சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போனோம்னா, ஐயமுங்கிறதுல வந்து எதை சொல்லுவோம்னா, பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஐயமுங்கிற கணக்குல நம்ம எடுத்துக்கலாம். பிச்சையுங்கிறது என்னன்னா, ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் இருக்கா இல்லையா, அதை பத்தி ஆந்தனையும் கை காட்டி அந்த இதை வந்து என்னன்னா, பெருமாள் ஆச்சாரியன் ஆழ்வார் அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுன்றதை நம்மளே வச்சுட்டு இருக்க கூடாது. மற்றவாளுக்கும் வந்து இதான் இந்த விஷயம் பெருமாளை பத்தி இது சொல்லணும் மற்றவாளுக்கும். இது நார்மலா ஆந்தனையும் கை காட்டியில வந்து என்னன்னா, தான தர்மம்லாம் நம்ம மட்டும் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், ஒருத்தரால தனி மனுஷால எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொருத்தரை கை காட்டலாம். நான் வந்து தானம் இங்க கோவில்ல நடக்கிறது, அதுக்கு நீயும் பணம் கொடு அப்படி சொல்றதுல தப்பே கிடையாது. அது மாதிரி கை காட்டி மற்றவாள் மூலமா அந்த தான தர்மத்துக்கும் வழி பண்ணிடலாம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் என்பவர். உய்யுமாறெண்ணினா உய்ய வழி, நமக்கு என்ன எந்த வழியை பின்பற்றினா வந்து நம்ம வந்து பகவானை வந்து அடைய முடியுமோ, உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் என்பவர். அதுக்கு சந்தோஷமா அதை நோம்பு நூறுக்கிறோங்கிறதுக்காக வந்து என்னன்னா, ஐயோ எல்லாரும் போறாளே வேற வழியே இல்லையேன்ட்டு நம்ம போகக்கூடாது. உகந்தேலோ சந்தோஷத்தோட வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதாவது பெருமாளை வந்து நேரடியா நம்ம பத்த முடியாது, நம்ம தாயார் ஆழ்வார் ஆச்சாரியர் அவா துணை மூலமா தான் பத்த முடியும். அதனால உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரொம்ப அதை சந்தோஷமா போய் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இதுல செய்ய வேண்டியது என்னென்ன சொல்லியிருக்கா, நாட்காலே நீராடி, அதாவது விடிகார்த்தாலே நீராடணுங்கிறத சொல்லியிருக்கா. அப்புறம் பரமநடி பாடி பெருமாளை வந்து பாட்டு மூலமா, இதுலயே வாயினால் பாடி இதுதான் எல்லாமே வந்து நம்ம பாட்டு பாடி திருப்பாவே வந்து ஆண்டாள் பாடின இதுதான். அதனால பெருமாளை குறித்து பாடுறத சொல்லியிருக்கா. அப்புறம் தானம் தர்மம் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அப்புறம் வந்து என்ன, உய்யுமாறெண்ணி என்னென்ன பெரியவா சொல்லியிருக்காளோ அந்த வழியெல்லாம் பின்பற்றணும். பண்ணக்கூடாததுங்கிறதுல வந்து என்னன்னா, மையிட்டு எழுதோ மலரிட்டு நான் முடியும்னு சொல்லியிருக்கா. அப்புறம் வந்து இந்த விஷயங்கள் என்னது, தீக்குறள், கெட்ட விஷயங்களை பேசுறது, அப்புறம் புரளி பேசுறது, மற்றவாளை பத்தி தப்பா சொல்றது, இதெல்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு முன்னோர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவாளெல்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதை கேட்டு அதுபடி நடப்போம் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தோட ஒரு சிம்பிளான கருத்து. இப்ப நம்ம மெயினா நம்ம திவ்ய தேசம்ங்கிற கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, க்ஷீராப்திநாதன் பார்க்கடலுள் பையத்துன்ன பரமன் சொல்லியிருக்கா இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். இது வந்து என்னன்னா, மொத்தம் நம்ம சொல்லியிருக்கோம் 108 திவ்ய தேசங்கள். 108ல 106 இந்த பூலோகத்திலேயே இருக்கு. 108 நேத்திக்கு பார்த்துட்டோம். வைகுண்டம் நாராயணனேங்கிற வரியில நமக்கே பறை தருவான்ல பார்த்தாச்சு. இப்போ இந்த இது வைகுண்டம் இந்த க்ஷீராப்தி இருக்கு இல்லையா, இதை பத்தி பார்க்கலாம். இது நம்ம மனுஷ உடம்போட போக முடியாது. இந்த 106 திவ்ய தேசத்தையும் சேர்த்துட்டோம்னா நம்ம மேல போகும்போது பரமபதத்துக்கு போறோங்கிற இது போது பெருமாளே நம்மளை வந்து முதல்ல இந்த திருப்பார்கடல், க்ஷீராப்தி திருப்பார்கடல் எல்லாமே ஒரே பேர் தான், அங்க கூட்டிட்டு போய் காமிச்சுட்டு அப்புறமா வந்து இது கூட்டின்னு போவாருங்கிற மாதிரி கணக்கு. அதனால நம்ம சூக்ஷ்ம சரீரத்தால தான் அங்க போக முடியும். இந்த சாதாரண இந்த உடம்போட வந்து திருப்பார்கடல போய் நம்ம சேவிக்க முடியாது. இதுக்கு இந்த திருப்பார்கடலுக்கு வந்து என்னென்ன பேருனா, வெள்ளையன் தீவுன்னு ஒரு பேர் இருக்கு. அது க்ஷீராப்தினால என்ன, பால் கடல் தானே அது, அதனால வெள்ளையன் தீவுன்னு பேர். அப்புறம் வந்து இதுக்கு வந்து கூப்பாடு கேட்கும் இடம் அப்படின்னு பேரு. இங்க வந்து என்னன்னா, இந்த இடத்த தாண்டி திருப்பார்கடலை தாண்டி தேவர்கள் அவெல்லாம் கூட வந்து என்னன்னா, இந்திரன் தேவர்கள் பிரம்மா யாருமே வந்து என்னன்னா மேல போக முடியாது, வைகுண்டத்துக்குள்ள போக முடியாது. வைகுண்டத்துல நித்தியசூரிகள் முக்தர்கள் அவா மட்டும்தான் அங்க இருக்க முடியும். அதனாலதான் வந்து என்னன்னா, அதை வந்து வைகுண்டத்தை என்னன்னு சொல்லனா பாட்டு கேட்கும் இடம். ஏன்னா அங்க எல்லாரும் சாமகானம் விசச்சுன்னு இருப்பா. அந்த பாட்டு கேட்கும் இடத்துக்கு தேவர்களாலேயும் உள்ள நுழைய முடியாது. அதனால அவெல்லாம் என்ன பண்ணுவா, அந்த க்ஷீராப்தி இந்த பார்க்கடலோட கரையில நின்றுண்டு பெருமாளை கூப்பிட்டு அவளையே ஒவ்வொரு முறையும் பிரச்சனையை தேடி போவா, இல்ல அவளுக்கா பிரச்சனை வரும் வந்து எங்களை காப்பாத்துன்னு கூப்பாடு போடுவா. அதை பெருமாள் தீர்க்கிற இடம் தான் வந்து இந்த இது. இங்க பெருமாள் வந்து வியூகம், நேத்தி பார்த்தது பரத்துவம், இன்னைக்கு வியூக நிலை. அங்க வந்து அனிருத்தன், சங்கர்ஷ்ணன், பிரத்யுமன் அது மாதிரி ரூபத்துல எல்லாம் வந்து ஒவ்வொரு படிப்படியா பெருமாள் எல்லாரும் சேவிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கேன். இங்கதான் இருந்து இது பிரம்மாவை வந்து படைச்சதும் இந்த இடத்துல இருந்தான். இதுக்கப்புறம் தான் வந்து அவதாரங்கள் இதெல்லாமும் இந்த இடத்துல இருந்தா ஆரம்பிக்கிறேன். அதுக்கும் மேலதான் வந்து நமக்கு வைகுண்டம். இதுக்கு வந்து இந்த இடம் சொன்னேன் இல்லையா, வெள்ளையன் தீவுலாம் பேருன்னு சொன்னேன் இல்லையா. இங்க பெருமாள் வந்து க்ஷீராப்திநாதன், பார்க்கடல் வண்ணன்,
இங்க மட்டும்தான் வெண்மை நிறத்துல பெருமாள் இருக்கார். பொதுவாக கிருஷ்ணன் எல்லாமே கருப்பு நிறத்துல தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருக்கோம். இங்க வெண்மை நிறத்துல இருக்கார். தெற்கு நோக்கி சயனிச்சுருக்கார். ஆதிசேஷன் மேல கடல் மகள் நாச்சியார், நிலம தாயார் லக்ஷ்மி அவ வந்து காலை வருடிண்டு இது பண்ணிட்டு இருக்கா. அங்க அவர் தெற்கு நோக்கி சயனத்துல இருந்துட்டு இருக்கார். திருப்பார்கடல் கடையிறது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? கீழே வந்து ஆமையா கூர்மாவதாரமா பெருமாள் தாங்கினர். வந்து மந்திரமலையை இது பண்ணி திருப்பார்கடல்ல கடைஞ்சா தேவர்களும் வாழும் அமுதம் கடைஞ்ச நிகழ்ச்சி அதெல்லாம் தெரியும் இல்லையா? அதெல்லாம் திருப்பார்கடலோட சம்பந்தப்பட்ட நிகழ்வு தான். இப்போ திருப்பார்கடல் 107வது திவ்ய தேசம். ஸோ இந்த இதில் பெருமாள் அங்கே இருக்கார். இங்கேருந்து தான் அவர் எல்லாருக்கும் வந்து அருள் புரிஞ்சு இது பண்ணிட்டு இருக்கார். யோக நித்திரையில் இங்கே தான் இருந்துட்டு இருக்கார். முக்கியமாக இவ்வளவுதான். இதை பற்றி இன்னும் மொத்தம் 10 ஆழ்வார்களும் இந்த திருப்பார்கடலை பற்றி பாசுரங்கள் பாடியிருக்கா. 55 பாசுரம், 51லேருந்து 55 பாசுரம் வரைக்கும் இந்த இடத்துக்கு இருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து இப்படி போக முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்மளை பெருமாள் திருப்பார்கடலுக்கும் கூட்டின்னு போயிட்டு வைகுண்டத்துக்கும் கூட்டின்னு போவார். நம்ம நம்பலாம். எல்லாரும் வந்து கொஞ்சம் சேனலை பார்க்குறவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணவா வந்து கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு போடுற வீடியோ வந்து வர்றதே தெரியாமல் இதுவாகிட்டு இருக்கு. நம்ம நாளைக்கு 3வது பாசுரம் அதில் என்ன திவ்ய தேசம்ங்கிறதையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.